அனைவருக்கும் தினம் ஒரு தகவல் சார்பாக இனிய வணக்கங்கள். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற பதிவு நம்ம குடும்பத்துக்கு தேவைப்படுகின்ற அற்புதமான பதிவு. எல்லா மாதமும் வரக்கூடிய வெள்ளிக்கிழமை நமக்கு ரொம்ப ரொம்ப விசேஷம் சொன்னாலுமே இந்த மாசி மாதத்தில் வரக்கூடிய வெள்ளிக்கிழமைகள் அம்பாளுடைய வழிபாட்டுக்கு ரொம்ப சிறப்பான அதி விசேஷமான பலன்களை தரக்கூடியது அப்படின்னு சொல்லிட்டு ஐதீகங்களே இருக்குது. ஏன்னா இந்த வெள்ளிக்கிழமையில் நம்ம யார் ஒருத்தங்க தொடர்ந்து பூஜைகள் பண்ணுறோமோ, அம்பாளை சேவிக்கிறோமோ, நமக்கு நல்ல தீர்க்க சுமங்கலி யோகம். அது மட்டும் இல்லாமல் குடும்பத்தில் ஏதாவது சுபகாரியங்கள் தடைப்பட்டுக்கிட்டே இருக்குன்னா அந்த தடைப்பட்ட சுபகாரியங்கள், மங்களங்கள் இது எல்லாம் கூடி வருகின்ற அற்புதமான யோகத்தை இந்த மாசி வெள்ளிக்கிழமையில் நம்ம செய்கின்ற எளிமையான பூஜைகளை கொண்டு வருங்கிறது தான் ஐதீகம். அப்படி இந்த மாசி மாத வெள்ளிக்கிழமைக்கு அப்படி என்ன விசேஷங்கள் இருக்குது, நம்ம குடும்பத்தில் நம்ம இது மாதிரி மங்களங்கள்லாம் நடக்கிறதுக்கு நம்ம செய்யக்கூடிய எளிமையான ஒரு வழிபாட்டு முறை, அதுவும் தீப வழிபாட்டு முறை தான் இப்போ இந்த பதிவில் தெரிஞ்சுக்க போகிறோம். பதிவுக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்முடைய சேனலை நீங்கள் இப்போ வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்ருக்கீங்கன்னா கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்போ தான் எங்களுடைய எல்லா நல்ல நல்ல பதிவுகளுமே உடனுக்குடனே வரும். பக்கத்தில் இருக்கக்கூடிய பெல் பட்டனையும் மறக்காமல் கிளிக் பண்ணிக்கோங்க. இப்போ பதிவை பார்க்கலாம். நாளைக்கு வந்திருக்கக்கூடிய அதி விசேஷம் நமக்கு என்னன்னு கேட்டிங்கன்னா, உத்திரட்டாதி நட்சத்திரம் வெள்ளிக்கிழமையோடு சேர்ந்து வந்திருக்குங்க. எப்பயுமே நீங்கள் உத்திரட்டாதி நட்சத்திரம்னு நீங்கள் கேலண்டரில் பார்த்துட்டாலே அந்த நாள் நம்ம கோபூஜை பண்ணுறது ரொம்ப ரொம்ப விசேஷம். அதுவும் நாளைக்கு மாசி வெள்ளியோக்கிழமைக்கு நமக்கு இப்படி உத்திரட்டாதி சேர்ந்து வந்திருக்கிறது அதி விசேஷமான ஒரு பலன்கள் கொடுக்கும். இப்போ உங்கள் வீட்டு பக்கத்தில் ஏதாவது கோபூஜைகள் பண்ணுறாங்கன்னா தாராளமாக நீங்கள் கலந்துக்கலாம். பெரிய பெரிய சிவன் கோவில்கள் எல்லாம் மதியான பொழுதில் இந்த மாதிரி கோபூஜைகள் பண்ணுவாங்க. அதில் நீங்கள் உங்களுக்கு வாய்ப்பு இருக்குன்னா அப்படி கலந்துக்கலாம். இல்லாட்டி எல்லாருடைய வீடுகளிலும் கோமாதா சிலை இருக்கும் பார்த்தீங்களா, அந்த கோமாதா சிலைக்கு உங்களால் முடிந்த அபிஷேகங்கள் இல்லாட்டி வேறு ஏதாவது பூக்களால் அர்ச்சனைகள் பண்ணுறது, அப்படி எளிமையான ஒரு விஷயங்கள் மட்டும் நாளைய தினம் நீங்கள் செஞ்சாலே போதும். ஏன்னா ஒருத்தங்க கோ பூஜை பண்ணுறது, கோ வழிபாடு பண்ணுறது அப்படின்னாலே இந்த பசுமாடுனாலே 30 முக்கோடி தேவர்களும் அதில் வாசம் புரிவதாக ஐதீகங்கள் இருக்குது. அதுவும் வெள்ளிக்கிழமையில் நம்ம செய்யக்கூடிய இந்த கோ பூஜையானது நம்ம குடும்பத்துக்கு நல்லபடியான ஒரு மகாலட்சுமி யோகம், ஒரு செல்வ செழிப்பு இது எல்லாமே நிச்சயமாக கொண்டு வருங்கிற ஐதீகங்கள் இருக்குது. இப்போ வீட்டுக்குள்ளே எங்களால் இது மாதிரி கோமாதா சிலைகள் இல்லை, கோமாதாக்கு எதுவும் பூஜைகள்லாம் பண்ண முடியல அப்படிங்கிறவங்க கூட நம்முடைய கோவில் பக்கத்துலேயோ தெருவோரத்துலேயோ எவ்வளவோ பசுமாடுகள் இருக்கும் பார்த்திங்களா, அந்த பசுமாடுகளுக்கு ஏதாவது 2 வாழைப்பழங்களோ கீரையோ இப்படி நம்ம அது ஏதாவது ஒரு உணவுப் பொருட்கள் நம்ம நாளை தினம் வாங்கி கொடுத்தாலே போதும். நல்லபடியான ஒரு செல்வ யோகமும் மகாலட்சுமியுடைய அந்த ஐஸ்வர்யங்கள் எல்லாமே நம்ம தேடி வருங்கிற ஒரு ஐதீகம் இருக்குது. அதனால் நாளைக்கு வந்திருக்கக்கூடிய இந்த அற்புதமான ஒரு நாளை யாருமே தவறவிடாதீங்க. அதே மாதிரி மாசி மாதம் முடிவதற்குள்ள ஏதாவது ஒரு வெள்ளிக்கிழமையில் நம்ம குடும்பத்தில் சுப காரியங்கள் நடப்பதற்கும், குறிப்பாக குடும்பத்தில் இருக்கக்கூடிய கணவன் மனைவி உறவு நல்லபடியாக அந்யோன்யமாக இருப்பதற்கும், மாங்கல்ய பலம் கூடுவதற்கு, தீர்க்க சுமங்கலி யோகம் கிடைப்பதற்கு, நம்முடைய கணவர் நல்லபடியாக ஆயுள் ஆரோக்கியத்தோடு இருப்பதற்கு வீட்டில் இந்த ஒரு தீப வழிபாட்டை நீங்கள் செஞ்சாலே போதும். இப்போ பதிவை பார்க்குறீங்க, நாளைக்கு வெள்ளிக்கிழமை நீங்கள் தாராளமாக ஏற்றலாம். இப்போ சப்போஸ் பெண்களுக்கான பீரியட்ஸ் இது மாதிரி இருந்துச்சு, நமக்கு நாளைக்கு ஏற்ற முடியல அப்படின்னா அதற்கப்புறம் இந்த மாசி மாதம் முடிவதற்குள்ள ஏதாவது ஒரு வெள்ளிக்கிழமையில் நம்ம இந்த தீப வழிபாட்டை பண்ணலாம். இந்த மாசி மாதத்துக்கும் அம்பாளுடைய வழிபாட்டுக்கும் நமக்கு அப்படி என்ன விசேஷம் கேட்டிங்கன்னா, இந்த மாதத்தில் தான் தெய்வங்களே நமக்கு பூமிக்கு ஆசீர்வாதம் வழங்கக்கூடிய அற்புதமான மாதமாக இருக்குது. ஏன்னா மகா சிவராத்திரியாக இருக்கட்டும், மாசி மகமாக இருக்கட்டும், நமக்கு காரடியா நோன்பு, இது எல்லாமே நமக்கு மகாலட்சுமியுடைய ஒரு அனுகிரகம் நமக்கு கிடைப்பதற்கான அற்புதமான ஒரு நாள். நம்ம குடும்பத்தில் நல்லபடியான தீர்க்க சுமங்கல யோகம் கிடைப்பதற்கும், மாங்கல்ய பலம் நிலைக்கணும், கணவன் மனைவிக்குள்ளே இருக்கக்கூடிய உறவுகள் நல்லபடியாக இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு பெண்கள் எல்லாருமே இந்த காரடியா நோன்பு அன்னைக்கு மஞ்சக்கயிறு மாற்றிக்கிற ஒரு நிகழ்வு இருக்குது. இது கூட மாசி மாதத்தில் தான் நமக்கு நடக்கும். ஒரு பழமொழி கூட இருக்குது, என்னன்னா மாசிக்கயிறு பாசிப்படியும். அதாவது மாசி மாதத்தில் யார் ஒருத்தங்க தாலிக்கயிறு மாற்றிக்கிறோமோ அவங்களுடைய வாழ்க்கையானது பாசி படிகிற அளவுக்கு அவங்களுடைய தாலி பாக்கியம் அவ்வளோ நீடித்து நல்ல நிலச்சி நிற்குமாம், அவ்வளோ ஸ்ட்ராங்காக இருக்குங்கிறது தான் இதற்கான ஒரு அர்த்தம். அதனால தான் மாசி மாதத்தில் நமக்கு, அது மாசி மகம் வரக்கூடிய அந்த நாளில் நமக்கு இது மாதிரியான அந்த தாலி மாற்றுகின்ற வைபவங்கள் இது எல்லாமே நம்முடைய முன்னோர்கள், நம்முடைய குடும்பத்தில் இருக்கவங்க எல்லாருமே செய்வாங்க. அப்படிப்பட்ட அனைத்து சுப நிகழ்வுகளும் நமக்கு மங்களமான ஒரு நிகழ்வுகள் நடக்கிறது எல்லாமே இந்த மாசி மாதத்தில் தான். அதனால தான் இந்த வெள்ளிக்கிழமையானது
நமக்கு ரொம்ப ஒரு சுபிக்ஷத்தை தரக்கூடிய ஒரு வெள்ளிக்கிழமையாக வரும். அப்படி நம்ம குடும்பத்துக்குள்ளே நல்லபடியாக ஒரு ஹஸ்பண்ட் ஒய்ஃப் ரிலேஷன்ஷிப் நல்லா இருக்கணும். ஏன்னா நிறைய இடத்துல வந்து தேவையில்லாத பிரச்சனைகள், ஈகோ, ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் இல்லாமல் இருக்கிறாங்க. அதாவது ஒரு கணவன் மனைவி உறவு ஒரு நல்லபடியாக இருந்தால் தான் அந்த குடும்பமே ஒரு சந்தோஷமாக இருக்கும், குழந்தைகளும் சந்தோஷமாக இருப்பாங்க. அதனால தான் அப்படி நம்ம குடும்ப ஒற்றுமை நல்லபடியாக இருக்கணும். அதே மாதிரி தடைப்பட்ட சுப காரியங்கள் எல்லாமே நம்ம வீட்டில் நடக்கணும் அப்படின்னு நினச்சிட்டு நீங்கள் நல்லா ஆத்மார்த்தமாக மகாலட்சுமி தாயை வேண்டிட்டு இந்த அற்புதமான தீப வழிபாட்டை மாசி மாதத்தில் வரக்கூடிய ஏதாவது ஒரு வெள்ளிக்கிழமை நீங்கள் செஞ்சாலே போதும். இதற்கு நம்ம என்ன செய்யணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, பூஜை அறையில் சின்னதான ஒரு பித்தளை தட்டி எடுத்துக்கோங்க. இதுக்கு வந்து தேவைப்படுகின்ற ஒரு பொருள் என்னன்னு கேட்டிங்கன்னா மஞ்சள் தாங்க. மஞ்சள் நம்ம ஏற்கனவே வந்து பூஜைக்கு வாங்கியிருக்கோம் அப்படின்னா தாராளமாக அந்த மஞ்சள் உபயோகப்படுத்திக்கலாம். இல்லை நீங்கள் புதுசாக இப்போ வாங்கணும்னு நீங்கள் நினச்சிங்கனாலும் பரவாயில்ல. புதுசாக நம்ம வந்து ஒரு வெள்ளிக்கிழமை நாள் பார்த்து மஞ்சள் குங்குமம் வாங்கி வச்சுட்டு சுவாமி கிட்ட வச்சுட்டு நீங்கள் இந்த வழிபாடை கூட பண்ணலாம். அப்படி சின்னதான ஒரு பித்தளை தட்டில் ஒரு நல்லபடியான கொஞ்சம் நல்ல சுத்தமான மஞ்சள் நீங்கள் வாங்கிட்டு வச்சுட்டு அதற்கு மேலே அகலில் நீங்கள் மஞ்சள் கலரில் திரி போட்டுட்டு, நிறைய பேர் எப்பயுமே பூஜைக்கு வெள்ளை திரி தான் நம்ம சொல்லியிருப்போம், ஆனால் மஞ்சள் திரி இப்போ கடையில் கிடைக்கிது, முடியும்னா வாங்குங்க. இல்லாட்டி மஞ்சளே கொஞ்சம் லைட்டாக நீங்கள் அந்த திரியை போட்டு நம்ம அப்படி துவச்சி எடுத்து கொஞ்சம் காய வச்சுட்டாலே மஞ்சள் திரி ஆயிரும். அந்த மஞ்சள் திரியை போட்டு நெய் விட்டு, இல்லாட்டி நெய் இல்லாத பட்சத்தில் நல்லெண்ணெய் விட்டு நீங்கள் ஒரே ஒரு அகல் தீபம் மட்டும் நீங்கள் ஏற்றினாலே போதும். இந்த தீபத்தை நம்ம எப்போ ஏற்றணும்னா எந்த நேரத்தில் ஏற்றணும்னு கேட்டிங்கன்னா, காலையில் வரக்கூடிய பிரம்ம முகூர்த்த நேரத்தில் ஏற்றலாம். இல்லாட்டி நமக்கு வெள்ளிக்கிழமை மாலை நேரம், இல்லாட்டி சுக்கரஹோரை நேரம் இருக்குது பார்த்தீங்களா, ராத்திரி வரக்கூடிய 8 to 9 இப்படி நமக்கு சுக்கரஹோரை நேரங்கள், இல்லாட்டி காலை அல்லது மாலை இது மாதிரியான நேரத்தில் நம்ம வீடுகளில் இந்த ரொம்ப மங்களத்தை தரக்கூடிய மஞ்சள் தீபத்தை நம்ம ஏற்றி இப்படி வழிபடுவதன் மூலமாக உங்களுக்கு வந்து ஏதாவது அதில் மந்திரங்கள் சொல்ல தெரியும், லக்ஷ்மி துதிகள் தெரியும் அப்படின்னா 108 போற்றிகள் சொல்லலாம். லக்ஷ்மியுடைய அஷ்டோத்திரங்கள், நமக்கு வேறு நாமாவளிகள், அப்படி என்ன உங்களுக்கு தெரியுதோ அது மாதிரியான மந்திரங்கள் சொல்லலாம். இல்லாட்டி ஓம் மகாலட்சுமி தாயே போற்றி அப்படின்னு கூட உங்ககிட்ட இருக்கக்கூடிய உதிரி புஷ்பங்கள், மல்லிகைப்பூவெல்லாம் இப்போ நமக்கு சீசன் ஆரம்பிச்சிருச்சு, மல்லிகைப்பூ எடுத்துக்கலாம், ரோஜாப்பூ எடுத்துக்கலாம். இது எல்லாமே வந்து நமக்கு மகாலட்சுமிக்கு அந்த யோகத்தை தரக்கூடியது. அப்படி அந்த மாதிரியான பூக்கள் வச்சு ஒரு 108 முறை ஓம் மகாலட்சுமி தாயே போற்றி அப்படின்னு சொல்லிட்டு அந்த பூக்களால் நம்ம அர்ச்சனை பண்ணி, இல்லாட்டி குங்குமத்தால் நம்ம அர்ச்சனை பண்ணி, நம்ம அந்த குங்குமத்தை டெய்லி நம்ம பொட்டு வைக்கிறப்ப நெத்தியில் அப்படி வச்சுட்டு தாலிச்சரடில் நம்ம வச்சுட்டு வரப்போ நல்லபடியான ஒரு மாங்கல்ய யோகமும், கணவன் மனைவிக்குள்ளே குடும்பத்துக்குள்ளே நல்லபடியாக ஒரு அந்யோன்யம் கண்டிப்பாக இருக்கும். அதே மாதிரி தடைப்பட்ட காரியங்கள் எந்த விஷயங்களாக வேணாலும் இருக்கலாம். சுப காரியங்கள்னால் கல்யாணம் மட்டும் கிடையாதுங்க, குடும்பத்தில் இருக்கக்கூடிய எல்லா விதமான உயர்வுகளும் நமக்கு சுப காரியங்கள் தான். அப்படி எதிலெல்லாம் தடைகள் இருக்கோ அந்த எல்லா தடைகளையும் முறியடித்து வீட்டில் மங்களங்களை கொண்டு வருவது தான் இந்த அற்புதமான மஞ்சள் தீபம். இந்த பூஜைக்கு வச்சுருக்கக்கூடிய அந்த அடியில் இருக்கக்கூடிய மஞ்சளை நம்ம இதை வந்து அப்படியே எடுத்து வச்சுட்டு அடுத்த நாளைக்கு நீங்கள் அதை வந்து நிறைய பேர் வந்து பூசி குளிப்பாங்க. அது மாதிரி பூசி குளிக்கிறவங்களாக இருந்தால் பண்ணிக்கலாம். இல்லாட்டி அடியில் கொஞ்சம் எண்ணெயெல்லாம் அப்படியே படிஞ்சிருச்சுமா அப்படிங்கிறவங்க கொஞ்சமாக அது மஞ்சளை மட்டும் பிரசாதமாக எடுத்துகிட்டு டெய்லி நம்ம நெத்தியில் இப்படி வச்சுட்டு வரப்போ நல்லபடியான மங்களங்கள் நிச்சயமாக நம்மை தேடி வரும். அதனால் ரொம்ப ஒரு எளிமையான தீப வழிபாடு தான். ஆனால் கண்டிப்பாக மாசி மாதம் முடிவதற்குள்ளாகவே இந்த மஞ்சள் தீபத்தை உங்கள் வீட்டில் ஏற்றி பாருங்கள். கண்டிப்பாக எல்லா விதமான மங்கள நிகழ்வுகளும் உங்கள் குடும்பத்துக்கும் நடக்கும். இந்த ஒரு பதிவு எல்லாருக்குமே பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறோம். நம்முடைய கமெண்ட் செக்ஷனில் மங்கள நாயகியே போற்றி போற்றி அப்படிங்கிற அற்புதமான வார்த்தையை, மந்திரத்தை பதிவிடுங்க. நிச்சயமாக மங்களங்கள் உங்கள் வீட்டுக்கு சீக்கிரமாக நடக்கட்டும். இந்த பதிவு நீங்கள் பார்க்குறதோடு மட்டும் இல்லாமல் உங்களுக்கு தெரிஞ்ச ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி மெம்பர்ஸ்க்கும் ஷேர் பண்ணுங்கள். அவங்களும் இதை பார்த்து பயன்பெறட்டும். நம்முடைய சேனலை நீங்கள் இப்போ வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்ருக்கீங்கன்னா கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணி உங்களுடைய ஆதரவுகள், சப்போர்ட்டுகள் எங்களுக்கு என்றைக்குமே கொடுக்கணும். மீண்டும் வேறொரு நல்ல பதிவோடு உங்களை சந்திக்கிறோம். நன்றி, வணக்கம்.